70களிலே 80களிலே இலங்கையிலே வாழ்ந்தவர்கள் சமூக பொறுப்பில் இருந்தவர்களுக்கு பரமேஷ் என்ற பெயர் தெரியாமல் இருக்க முடியாது. ஹசான் இப்பொழுது மலையக ஒரு அடையாளமாக இருக்கிறார். இலங்கையிலே தமிழர் என்று சொல்லும் பொழுது மலையக தமிழர்களையும் ஈழத்தமிழர்களையும் தான் குறிக்கிறது நினைக்கிறேன். 200 ஆண்டு காலமாக இருந்த அந்த வளமை மெல்ல மெல்ல மாறுவது என்பது ஒரே நாளில் மாற முடியாது. மாற்றத்துக்கான பாதையை ஆரம்பித்து விட்டோம். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பிரபாகரன். இங்கே நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டோட இங்கே வந்திருக்கேன். அவங்க டிபிஏயின் லீடர், இலங்கையின் ஒரு மிக முக்கியமான அரசியல்வாதிகளில் ஒருவர், திரு மனோ கணேசன் அவர்கள். ஈழத்து தமிழர்களுக்காகவும் மலைய தமிழருக்காகவும் தனது குரலை எப்பவும் ஓங்கி பேசக்கூடியவர். அவரை இன்று சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பிரபலமான ஈழத்து துள்ளிசை பாடல் ஆசிரியர் அல்லது இசையமைப்பாளர் பாடகர் பரமேஷ் அவர்களது மகள் தானே? ஆமா ஆமா சொல்லுங்க. ஆமா ஆமா நான் ஈழத்து மனுஷன் பரமேஷன் மூத்த மகள். இலங்கையின் முதல் தமிழ் பெண் இசையமைப்பாளர் இதெல்லாம் அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் உங்களை சந்திக்க கொஞ்சிருங்க. 70களிலே 80களிலே இலங்கையிலே வாழ்ந்தவர்கள் சமூக பொறுப்பில் இருந்தவர்களுக்கு பரமேஷ் என்ற பெயர் தெரியாமல் இருக்க முடியாது. உண்மையிலேயே அன்று இந்த அளவு சமூக ஊடகங்கள் பரவி விரவி இருக்கவில்லை. இருந்திருந்தால் தமிழகத்திலே கோடம்பாக்கத்திலே இளையராஜா அங்கே அந்த பாடல் இசையில மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு துள்ளிசையை கொண்டு வந்ததுக்கு முதலே இலங்கை பொப்பிசை என்ற பெயரில் துள்ளிசை இருந்தது. ஆகவே மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் அவர்களது இசை வடிவங்களுக்கு அடுத்த கட்டமாகத்தான் இளையராஜா வந்தார். அந்த இளையராஜா வருவதற்கு முன்னால் அவர் திறமைசாலி. அதே மாதிரியான திறமையை இலங்கையிலே பொப்பிசை என்று சொல்லும் முறையிலே துள்ளிசை இசையமைப்பாளர்கள் முன்னிட்டு சென்றார்கள். அதிலே முக்கியமானவர் பரமேஸ்வர். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்னைக்கு கூட என்னுடைய அப்பா தான் திரு கணேசன் அவர்களை போய் சந்தி என்று சொல்லி என்னை அனுப்பி வச்சது. அவங்க ஒரே குடும்பம், கலை குடும்பம். கணேசன் உங்க அப்பா கூட ஒரு உங்க அப்பா கூட ஒரு நடிகர், ப்ரொடியூசர் இல்ல, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆமா, அப்பா நீங்க சொல்லிட்டீங்க தானே. அவர் தயாரிப்பாளர், அப்புறம் நடிகர். ஈழத்து தமிழ் சினிமா உலகின் இலங்கை தமிழ் சினிமா உலகிலே அவருடைய படம் புதிய காற்று, நான்குகள் தோழன், நாடுபட்டு வாழ்க்கை 3 படங்களை தயாரித்து வெளியிட்டு நடித்தார். முதல் படங்கள் அவை அல்ல, இறுதி படங்கள் அவை அல்ல. ஆனால் இதில் தெரிந்து போயிருந்த ஈழத்தமிழ் சினிமா உலகை தூக்கி நிறுத்தியவர் அவர் தான். அனாவசியமாக என்ன செய்வது, இந்த பேரினவாதம், யுத்தம் காரணமாக தமிழர்களின் வாழ்வியலிலே பல விஷயங்கள் பலிகடாகிவிட்டன. ஒரு பலிகடாக தான் தமிழ் சினிமா. ஆமா, உண்மைதான். எங்க கலைஞர்களுக்கு ஒரு கெட்ட நேரம் நான் சொல்லுவேன். எங்க போனாலும் நாங்க எவ்வளவுதான் சாதிக்க முயற்சி பண்ணாலும் தமிழர்கள் கலைஞர்கள் எங்களுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைப்பதில்லை, தகுந்த சன்மானம் கிடைப்பதில்லை. எங்கே ஒரு வருஷம் பண்ணுவோம், அதுக்கப்புறமா திருப்பி அடங்கி போயிடுவோம். ஏன்னா எங்களுக்கும் வாழணும் இல்லை, வாழ்வியல் இல்லை. ஸோ யா யூ ஆர் ரைட். எங்க போர் எங்களை ரொம்ப 30 வருஷம் கட்டி போடுது. இப்ப கொஞ்சம் இளங்கலைஞர்கள் கொஞ்சம் துள்ளி வராங்க. இப்ப வாழை வாழை போல விடாமுயற்சி, மனம் தரராத விக்ரமாதித்தன் என்ற அமளிவாம கதையை போலதான் நாங்கள் மீண்டு கொண்டே இருக்கின்றோம். பாருங்கள், இப்பொழுது விஞ்ஞானம், தொழில்நுட்பம் எங்களுக்கு பல வசதி வாய்ப்புகள் தந்திருக்கின்றது. சினிமா எடுத்துக்கொள்ளுங்கள், ஓடிடி இருக்கிறது, டாப் இருக்கிறது. இப்ப சினிமா திரையரங்களை நாடியே சென்று செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. திரையரங்கள் தர மாட்டார்கள், பெரிய சூப்பர் ஸ்டார்கள் மட்டும் தருவார்கள். மாறி இப்பொழுது நல்ல படம், நல்ல திரை கதையுள்ள படம் தயாரிக்கப்படுமானால் அவை திரையிடுவதற்கு உலகம் கொண்டு செல்வதற்கு வலியுறுக்கிறது. பார்க்கலாம், வெற்றி பெறுவோம், முயற்சிப்போம். சார், நான் உங்களை சந்திக்க வந்ததுக்கு முக்கிய காரணம், நான் தற்செயலாக அஷானியை சந்திச்சேன் இந்தியால. ஸோ அந்த நிலைமையை பார்த்துட்டு நேரடியா போய் அவங்க அப்பாட்ட பேசிட்டு, நான் அந்த பொண்ணுக்கு பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும், நீங்க என்னுடைய செலவுல எல்லாம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அப்புறமா நான் அவங்க ஊர், இப்ப இலங்கைக்கு தற்செயலா வந்த நேரத்துல நான் அவங்க ஊரை போய் பார்த்தேன். அவங்க ஊர்ல அவங்க அம்மாவை சந்திச்சேன், பவானிய. அங்க இருக்க நட்பணி மன்றம் கலைஞர்கள், அந்த ஊரையே சந்திச்சேன் ஆக்சுவலி. அண்ட் தே ஆர் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அப்பதான் அவங்க கிட்ட நான் சில கேள்விகள் கேட்டேன், எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. இப்போ ஈழத்து தமிழர் என்ற கதை அது போரால அழிஞ்சு ஒளிஞ்சு இப்பதான் மெல்ல மெல்லமா பூ பூத்துட்டு இருக்கிற கதை. இது மலையக மக்கள் இந்த கதையை பத்தி நீங்க எனக்கு உங்க கண்ணோட்டத்துல கொஞ்சம் சொல்லுங்க. அது
அதுக்கப்புறமா நான் அங்க பார்த்ததுகளை சொல்றேன். அசானியை நீங்கள் சந்தித்து நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு உதவி செய்வதை நினைத்து சந்தோஷம் அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. அசானை இப்பொழுது மலையத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறார். ஆமா, இளம் தலைமுறையின் ஒரு அடையாளமாக அவர் இருக்கிறார். எவ்வளவு தான் அழுத்தப்பட்டாலும் கூட, ஒடுக்கப்பட்டாலும் கூட, அடக்கப்பட்டாலும் கூட, அழுத்தப்பட்டாலும் கூட, அடக்கப்பட்டாலும் கூட, ஒடுக்கப்பட்டாலும் கூட, அதெல்லாம் மீறி நம்ம பேசவே நாங்கள் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்தோறும் என்பது போல மலைய தமிழர் மத்தியில் இருந்து ஒரு கலைத்துறையில எழுந்து ஒரு பெண்ணாக அடையாளமாக இருக்கிறார். நல்ல விஷயம். மலைய தமிழர்கள் சொல்லும் பொழுது ஈழத்தமிழர் வடகிழக்கில் பிரதான வாழ்கிறார்கள், மலைய தமிழர்கள் பிரதானமாக தென்னிலங்கையில் வாழ்கிறார்கள். மத்திய மாகாணம், மேல் மாகாணம், செம்பரக மாகாணம், ஊவா மாகாணம், தென் மாகாணம் ஒரு மாகாணங்களில் வாழ்கிறார்கள். ஒட்டுமொத்த மலைய தமிழரின் தொகை என்பது ஒரு 15 லட்சம் பேர் இருக்கிறார்கள். மத்திய மாகாணம், சபரக மாகாணம், மேல் மாகாணம், ஊவா மாகாணம் போன்ற மாகாணங்களில் வாழ்கிறார்கள். வடகிழக்கு ஈழத்தமிழ் சகோதரர்களைப் போல தென்னிலங்கையில் பிரதானமாக மலைய தமிழர் வாழ்கிறார்கள். வடக்கிலும் கூட கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களில் கூட வாழ்கிறார்கள். கடந்த 70களில் 80களில் நடந்த இனக்கலவரங்களின் காரணமாக இங்கே இருந்து அங்கே குடியேறினார்கள். எப்படி நீங்கள் எல்லாம் இங்கே இருந்து அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் போடுகிறது போல இங்கே இருந்து அவர்கள் அங்கே சென்று குடியேறினார்கள். அப்படித்தான். ஆகவே இலங்கையிலே தமிழர் என்று சொல்லும் பொழுது, இலங்கையிலே தமிழர் என்று சொல்லும் பொழுது மலைய தமிழர்களையும் ஈழத்தமிழர்களையும் தான் குறிக்கிறது நினைக்கிறேன். இரு தரப்பும் இணையும் பொழுதுதான் இலங்கையிலே தமிழர்கள் என்ற அந்த ஒரு அடையாளம் வருகிறதாக நினைக்கின்றேன். அதான் சரியான முறையில் நினைக்கின்றேன். அது ஒன்று. இப்ப இந்த 15 லட்சம் மலைய தமிழர்களிலே பெரும்பாலும் இப்போ ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, எல்லோருமே தோட்ட தொழிலாளர்கள் என்று. அப்படி அல்ல, பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அல்ல. ஏற்கனவே 7 லட்சம் பேர் சரிபாதியினர் தோட்டத்திலே வாழ்கிறார்கள். ஏனைய 7-8 லட்சம் பேர் பெரிய நகரங்களில், கொழும்பில் பாருங்கள், கொழும்பில் 2 லட்சம் பேர் வாழ்கிறார்கள். கொழும்பு, கண்டி, நுவரெலிய, பதுளை, மாத்தளை போன்ற நகரங்களிலே, வவுனியாவிலே சொன்னது போல அங்கே எல்லாம் நிறைய குருநாகலை போன்ற காலி மாத்திரம் நகரங்கள் எல்லாம் இவர்கள் நகரங்களிலே ஹர்பன் வாழ்க்கையிலே தோட்ட தொழில் அல்லாத தொழில்களை செய்து கொண்டு வர்த்தகர்களாக, தொழிலதிபர்களாக, மருத்துவர்களாக, பொறியியலாளர்கள் கூட இருக்கிறார்கள். சமூகம் வளர்ந்துவிட்டு புதிய அடுக்குகள் வந்து ஒரு தேசிய இனமாக வளர்ச்சி அடைந்து விட்டது. அது ஆனால் அது 7 லட்சம் பேர் அங்கே பெருந்தோட்டங்கள் இருக்கிறார்களோ அதிலும் கூட 1 லட்சம் பேர் தான், 1.5 லட்சம் பேர் தான் தோட்ட தொழிலாளர்கள். நல்ல புரிந்து கொள்ளும், 1 லட்சம் தான் தோட்ட தொழிலாளர்கள். அவர் குடும்பங்கள் செய்த 3 லட்சம் பேர் இருப்பார்கள், அவர் தொழிலாளர்கள். ஏதோ அங்கே வாழ்ந்தாலும் கூட அங்கே வாழ்ந்து கொண்டு வேறு தொழில் செய்கிறார்கள். அவர்களது குடும்ப உறவுகள், கணவன் அங்கே இருந்த மனைவி மத்திய கிழக்கில் தொழில் பார்ப்பார், அல்லது மனைவி பிள்ளைகள் அங்கே இருந்தால் கணவர் கொழும்பிலே தொழில் பார்ப்பார், அல்லது அங்கேயே மலையத்திற்கு நகரங்களில் வேலை செய்வார்கள். பெருந்தோட்ட தொழில் வேறு தொழில் செய்கிறார்கள். அதான் அவர்களது புவியியல் நிலைமையும் குடியியல் நிலைமையும், ஜியோகிராபியன் ஸ்வீக் ஆக்டிவிட்டிஸ். இப்போ வந்து 7 லட்சம் பேர் கிட்டத்தட்ட அங்க இருக்காங்கன்னா, இப்போ பொண்டாட்டி அங்க வந்து தோட்டத்துல வேலை செய்யறா, புருஷன் வந்து வேற எங்கேயாவது வேலை பண்ணுவாங்க. சிலர் 2 பேரும் ஒரே வேலை செய்யறது இருக்குது. 2 பேரும் தோட்டத்தில் வேலை செய்வார்கள். எல்லாரும் சில இடங்களிலே அவர்கள் ஒருவர் வேலை செய்வார், மற்றவர் வெளியே வேலை செய்வார். ஓகே. இப்போ அங்க வந்து கிட்டத்தட்ட எத்தனை டிவிஷன்ஸ், அதாவது எத்தனை ஃபேக்டரிஸ் இருக்கு, எத்தனை எஸ்டேட்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எத்தனை ஃபேக்டரிஸ், தொழிற்சாலைகள் இருக்கின்றன என்பது சம்பந்தமா எனக்கு கணக்கு கிடையாது. ஆனால் ஏறக்குறை 450 டிவிஷன்ஸ், பிரிவு, அவர் குடியிருப்புகள் மலைய முழுக்க விரைவு பரவி இருக்கின்றன. இப்போ ஒரு தோட்டம், ஒரு பெருந்தோட்டம் சொல்லப்படுது, பெரிய பெருந்தோட்டங்கள் நிறுவனங்கள் இருக்கின்றன. அதுக்குள்ளே தோட்டங்கள் இருக்கின்றன. பல தோட்டங்கள் சேர்ந்துதான் ஒரு நிறுவனம். அப்புறம் தோட்டங்களுக்குள்ளே கூட பல பிரிவு டிவிஷன் இருக்கின்றது. அதான் இருக்கும். சில தோட்டங்களில் ஒரே டிவிஷன் தான் இருக்கும், சில தோட்டங்கள் 4 டிவிஷன் இருக்கும், 5 டிவிஷன் இருக்கும். இப்போ 450 டிவிஷன்ஸ், அதுக்கு அர்த்தம் வந்து 450 சொந்தக்காரங்களா, இல்லாட்டி ஒரு 4 டிவிஷன் ஒரு ஆளும் வச்சிருப்பாங்களா? இல்ல, அப்படி அல்ல. ஒரு தோட்ட பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்தவரையில் அவையெல்லாம் இப்பொழுது கோஆபரேட் ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது இந்த ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அல்ல. பெரும்பாலும் அது பிரைவேட் தோட்டங்களும் இருக்கின்றன, தனியார் உரிமையான தோட்டங்களும் இருக்கின்றன. ஆனால் பெரும்பாலும் நிறுவனங்கள் இருக்கின்றன. அதை விட்டால் கூட நான் சொன்ன குடியிருப்புகள் 400 குடியிருப்புகள் தான். அவர் 400 கிராமங்கள் நீங்களே, கிராமங்கள் அவை. நீங்களது எங்களது கட்சியின், எங்களது எண்ணப்பாட்டின் ஒட்டுமொத்த நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், அந்த குடியிருப்புகள் எல்லாம் கிராமங்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். நாடு ஏனைய பகுதிகளில் வடகிழக்கில் ஈழத்தமிழ் சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள், மற்ற சிங்கள சகோதரர்களைப் போல சமமான மக்களாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் வாழும் குடியிருப்புகள் எல்லாம் கிராமங்களாக கணிக்கப்பட வேண்டும். இப்பொழுது உங்க சொந்த ஊர் எது? திருகோணமலையா? திருகோணமலை. உங்க கிராமம் எது? என் கிராமம் திருகோணமலை டவுன். உங்களை கேட்டது என்ன சொல்லுவீங்க? திருகோணமலைன்னு சொல்லுவீங்க. மலைய தமிழுக்கு பெரும்பாலும் கேட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க தோட்டம் வந்து லட்சுமி தோட்டம், தோட்டம் வந்து ஏதோ தோட்டம் சொல்லுவாங்க.
அப்படி அல்லாமல் கிராமம் சொல்லக்கூடிய நிலைமை உருவாக்கி வர வேண்டும். அது நம்ம உருவாக்கி ஆரம்பித்திருக்கின்றோம். நாங்கள் எங்கள் கட்சி ஆரம்பித்திருக்கின்றோம். நாங்கள் 2017 வருடத்தில் அரசாங்கத்தை அங்கம் வைத்த பொழுது நாங்கள் அமைச்சர் அங்கீகாரத்தை பெற்று சட்டப்படி குடியிருப்புகளை கிராமங்கள் அங்கீகரிக்கும் வேலையை ஆரம்பித்து தனி வீடு கட்டி கொடுத்து அவர் சொந்த வீடு கட்டி கொடுத்து வேலையை ஆரம்பித்திருக்கிறது. நிறைய தூரம் போக இருக்கின்றது, அவ்வளவு தூரம் போக இருக்கின்றது பாருங்கள். ஆனால் ஒரு ஆரம்பம் வேலை இருக்குமே, ஆரம்பம் தேவையில்லை, அது ஆரம்பத்தை உருவாக்கி இருக்கிறோம் நாங்கள். ஓகே, இப்போ அது வந்து நீங்க தொடங்கினது வந்து எவ்வளவு தூரத்துல நிக்குது? கடைசியா போய் கொண்டிருக்கின்றது. நிறைய சொன்னேன், நிறைய போக வேண்டியது சொன்னேன். ஆமா, நிறைய பெரிய அதாவது பெர்மிஷன்ஸ் எடுக்கணுமா? என்ன உங்களுக்கு தடையா இல்லை, எங்களது பணியும் சரி, போக வேண்டிய பாதையும் சரி, பாதை தூரமும் அதிகம், பணியும் கடினமானது. அந்த பாதையும் கூட வந்து கரடுமுரடான பாதை, மலர்படுக்கை அல்ல, தூய மலர்ச்சாலை அல்ல, இது கடுமையானது. ஆனால் அவற்றை எல்லாம் விட்டு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணப்பாடுகள் இருக்கிறது, மன உறுதி இருக்கிறது, எங்களுக்கு தூரப்பாறையும் இருக்கிறது, நேர்மையும் இருக்கிறது, குடிச்சலும் இருக்கின்றது. ஆகவே அடைவோம், அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஆனால் அதற்காக நான் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தினாலே எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. எவருக்கு ரோசி என்று சொல்ல வரவில்லை, ரோசி அதை நம்ம கொடுத்து கொள்ள வேண்டும். தடையாக இருப்பது என்பது இந்த சிங்கள பௌத்த இனவாதம் தான். இப்பொழுது சிங்கள பௌத்த இனவாதம் என்பது வடகிழக்கில் மாத்திரம்தான் போர் காரணமாக இனவாதம் இனப்பிரச்சனை காரணமாக ஆரம்பிக்கும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. மலையத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் ஒடுக்கப்பட்டது காரணம் தொழிலாளர்களுடைய காரணத்தினால் அல்ல, அந்த வர்க்க ஒடுக்குமுறை அல்ல. நோ கிளாஸ் ஆப்ரேஷன், தேர் இஸ் கிளாஸ் ஆப்ரேஷன், பட் பியாண்ட் தட் தேர் இஸ் எத்னிக் ஆப்ரேஷன். ஏரேபியான ஒடுக்குமுறை இருக்கு. தமிழர்களுடைய காரணத்தினாலே தான் தொழிலாளர்கள் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஏனைய மக்களை போல காணியில் வழங்கப்படுவதற்கு, வீட்டில் வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருப்பது, குறைவாக இருப்பது காரணமாக தான். அது மட்டுமல்ல, பிரிட்டிஷ் வெள்ளையர் காலத்திலே தோட்டங்கள் எல்லாம் முழுக்க அவர்களது அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார எல்லா துறைகளிலுமே கூட பொறுப்பானவர்களாக அந்த தோட்ட முதலாளிகள் தான் இருந்தார்கள். தோட்ட கம்பெனிகள் தான், நிறுவனங்கள் தான் இருந்தார்கள், பிரிட்டிஷ் கம்பெனிகள். சுதந்திரத்துக்கு பிறகு மெல்ல இப்பொழுது பிரிட்டிஷ் அரசு வெளியேறிவிட்ட காரணத்தினால ஏனையர்கள், இளைஞர்கள் அதை கார்பரேட் கம்பெனிஸ் அதை நிர்வகிக்க தொடங்கிவிட்டன. அது உண்மை. ஆகவே அந்த நிர்வகிக்கிற கார்பரேட் கம்பெனிஸ் சொல்லுகின்ற பொழுது அந்த கம்பெனிஸ் ஒரு பங்காளர்களாக இளைஞர்களும் இருக்கிறார்கள், வெளிநாட்டுக்காரர்களும் இருக்கிறார்கள், இந்தியக்காரர்களும் இருக்கிறார்கள், பிரிட்டிஷ்காரரும் இருக்கிறார்கள். அது வேறு விஷயம். ஆனால் அந்த நிலை காரணமாக கடந்த காலங்களைப் போல இந்த ஏனைய துறைகள், அதாவது அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார துறைகள் எல்லாவற்றையும் தோட்ட நிர்வாகம் தான் அவர்கள் வாழ்வுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்ற நிலைமை நம்ம பெருப்பதை மாற்றி வருகிறோம் நாங்கள். ஆக அவர்கள் தொழிலாளர்களாக இருந்தால் அவர்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்களை மாத்திரம்தான் இந்த ஒரு சாதாரண நிறுவனத்தில் கூட நிர்வாகமும் தொழிலாளர்களும் ஊழியர்களும் என்ற அந்த தொடர்பாடு இருக்க வேண்டும். தவிர ஏனைய விஷயங்கள் எல்லாம் அரசாங்க நிர்வாகத்தில் வர வேண்டும் என்று தான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிலமான கருத்தாக அடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இப்ப முன்னாடி வந்து முதல்ல பிரிட்டிஷ் காலனிஸ் டைம்ல வந்து ஸ்கூலோ என்னமோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து அவங்க பண்ணாங்க. இப்ப நீங்க அதை அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப கடந்த காலங்களில் பாருங்கள், உதாரணம் சொல்ல போனால், அதாவது கல்வியா இருக்கலாம், தோட்ட பாடசாலைகள், அப்புறம் தோட்ட மருத்துவமனைகள், சிறு சிறு மருத்துவமனைகள், கிளினிக்ஸ் சொல்லுவார்கள். அது அப்புறம் அவர்கள் கடந்து போகும் பயன்படுத்தும் சாலைகள், வீதிகள், பாதைகள், அப்புறம் அவர் வாழும் வீடு எல்லாமே வந்து கடந்த காலங்கள் தோட்ட நிர்வாகத்தை பொறுப்பாக இருந்தது. அவர்கள் உரிமையாளர்களாக இருந்தார். இப்பொழுது எப்படி அல்ல, தோட்ட பாடசாலைகள் எல்லாம் சட்டப்படி அரசாங்க பாடசாலையாக மாற்றப்பட்டு விட்டன. தோட்ட மருத்துவமனைகள் எல்லாம் முழுக்க அரசாங்க மருத்துவமனையாக மாற்றப்பட்டு விட்டன. வீடுகள் எல்லாம் அரசாங்கத்தின் உரிமையாளராக மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் அதே முழுமையடையவில்லை. தொட்டக்குறையாக நூற்றாண்டுகால 200 ஆண்டு காலமாக இருந்த அந்த வளமை மெல்ல மாறுவது என்பது ஒரே நாளில் மாற முடியாது. அப்படி யாரும் சில எதிர்பார்த்து முடியாது, மாற கஷ்டம். ஆனா மாற்றம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். ஓகே, ஸ்பெஷலா அந்த வீட்டை பத்தி பேசுவோம். ஒரு வீட்டுக்கு நான் இப்ப போயிருந்தேன், இந்த வீடு உடைஞ்சிருக்குது, இதுக்குள்ள ஏதாவது அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? இல்லாட்டி இது பதிவு செய்து ஆக்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி ஏதாவது ஆபீசஸ் இருக்கா? அதுக்கு இருக்கின்றது. கொள்கை ரீதியாக அரசாங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்றது. மலையாள மக்களுக்கு எல்லாம் காணி வழங்கப்பட வேண்டும். ஆமாம், காணி ஒன்று வாழ்வாதாரத்திற்கான காணி. அதாவது அவர்கள் பயிர் செய்து விளைபொருளை பயிரிட்டு அது விற்பனை செய்து வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு தேயிலையா இருக்கலாம், ரப்பரா இருக்கலாம், வேறு காய்கறி இருக்கலாம், கிழங்கு வகைகளா இருக்கலாம், அல்லது கால்நடைகள் வளர்க்கலாம். அப்படி வாழ்வாதாரத்துக்கான காணி ஒன்று. இன்னொன்று வாழ்விட காணி, வீடு அமைத்துக் கொள்வது காணி. 2 காணி தர வேண்டும் என்ற நிலைப்பாட்டு பொதுவாகவே
இலங்கை அரசாங்கம் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டுதான் இருக்கின்றது. அந்த ஏற்பாட்டு இலங்கை அரசாங்கம் நீங்க சொல்றது இப்போ ஆளுங்கட்சி அரசு நிறுவனம், இந்திய அரசாங்கத்தை அல்ல, பொதுவாக சொல்கிறேன். இலங்கை அரசு நிறுவனம், ஸ்டேட் ஆஃப் ஸ்ரீலங்கா அரசு நிறுவனத்தை சொல்கிறேன் தவிர இந்திய அரசாங்கத்தை மட்டும் குறிப்பிடவில்லை. எல்லா நன்மைகளுக்கும் எங்களது அரசாங்கத்தையும் இந்திய அரசாங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இந்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த அரசியல் ரீதியான விஷயத்தை சொல்ல வரவில்லை. அப்படி அல்ல, பொது இலங்கை அரசு நிறுவனம். எந்த அரசாங்கம் வந்தாலும் நாங்கள் விழிப்பாக இல்லாவிட்டால் அடக்கி விடுவார்கள், கோரிக்கை விடுவார்கள். எனக்கு தெரியும். நான் எதிர்வரையில் இருக்கின்ற காரணத்தினால் அரசாங்கத்தை திட்டி தீர்ப்பதும், நாளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் அரசாங்கம் செய்யக்கூடிய தப்புகளை எல்லாம் சமாளிப்பதும் என்ற அரசியல் எனக்கு கிடையாது. அப்படி அல்ல, எல்லாம் ஒன்றுதான். நாங்கள் விழிப்பாக தெளிவாக இருந்தாலும் சரி, அது ஒன்றுதான். அது மலைய தமிழகம் அதே கொள்கைதான், அதே விதிதான், ஈழத்தமிழகம் அதே விதிதான். அது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இப்போ அந்த குழந்தைங்களுக்கு இலவச கல்வி இருக்கு, இலவச மெடிக்கல்ஸ் இது இருக்கு. ஆனா இப்ப ஒரு உயிர் ஆபத்து என்று சொல்லி வரும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வரணும் இல்ல, அதுக்கு ரோட் சரியா இருக்கணும் இல்ல. இப்ப நாங்க போனோம், அங்க போகும்பொழுது ஒரு 5 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு பாதை எங்களுக்கு கிட்டத்தட்ட 25 நிமிஷம் எடுக்கப்பட்டது. அந்த கரடு முரடான பாதை என்னபடியா. இப்படிப்பட்ட முக்கியமான உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை யார்கிட்ட போய் சொல்லி யார் உடனடியாக பண்ணி அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டும் எல்லாரும் வாக்காளர்கள் அல்லவா? தாங்கள் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட பிரதேச உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள், மாகாண உறுப்பினர்கள் இருப்பார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள், அமைச்சர்கள் இருப்பார்கள், அரசாங்க அதிகாரிகள் இருப்பார்கள், மாவட்ட செயலாளர் இருப்பார், பிரதேச செயலாளர் இருப்பார், கிராம சேவகர் இருப்பார். ஏனைய பகுதியில் வாழக்கூடிய மக்களைப் போல நமது மக்களுக்கு அவர்களுக்கும் தனது சுய உரிமை தொடர்பாக தெளிவான விழிப்புணர்வும் இல்லை. ஒரு பக்கம் விழுப்புரம் அவர் விழிப்புணர்வு இல்லை என்று இருப்பார், மறுபுறத்திலே அவர்களுக்கான அந்த வசதி வாய்ப்புகள் கூட ஏனைய மக்களுக்கு சமானமாக வழங்கப்பட்டிருக்கும் இல்லை. அவர் சொன்ன அடையவில்லை. அது உண்மை, உண்மை. யதார்த்தம் தான் சொல்ல, சரி, யதார்த்தம். அதாவது இப்ப நாட்டின் நிர்வாகம் எப்படி நிகழ்கிறது பாருங்கள். கொழும்பிலிருந்து அரசாங்கம் இருக்கிறது, நாடு மொழி 24 மாவட்டங்கள் இருக்கின்றன, மாவட்ட செயலாளர் இருக்கின்றார்கள், மாவட்ட செயலகம் இருக்கிறது. அப்புறம் ஒரு மாவட்டம் பல பிரதேச செயலகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, அதில் பிரதேச செயலாளர் இருக்கின்றார், அதன் கீழே கிராம சேவைகள் இருக்கின்றார். இப்படிதான் நிர்வாகம் நடைபெறுகிறது. அது நாங்கள் சொல்கிறோம் என்றால் தேசிய மேல்நிலையிலே நாங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்றால் தோட்ட நிர்வாகத்திலிருந்து முழுதாக நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு ஆக தொழில் சம்பந்தமான உறவு மட்டும் தோட்ட நிர்வாகத்தில் இருக்க வேண்டும் தவிர ஏனைய விஷயங்கள் எல்லாம் அரசு நிர்வாகத்துக்கு வர வேண்டும், பொது நிர்வாகத்துக்கு வர வேண்டும் சொல்றோம். அது வந்து கொண்டுதான் இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. அது வேகத்தை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், அது தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். அதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த போராட்டத்தின் எங்களது செயல்பாட்டின் அடிநாதமாக இருக்கின்றது. அப்படி வந்தால் சரியோ பிள்ளையோ உயர்வோ தாழ்வோ ஒட்டுமொத்த நாட்டில் மக்களுக்கு இருக்கக்கூடிய அதே உயர்வுகள் கிடைக்கும், அதே வீழ்ச்சிகள் கிடைக்கும், அதே எழுச்சிகள் கிடைக்கும். எங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறது சாப்பாடு கிடைத்தால் பிரச்சனை இல்லையே. அது பலன் சோறா இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் பலன் சோறு என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுக்கு அருண்சுவை உணவு இருந்து எங்களுக்கு பழைய உணவு என்று சொல்லும் பொழுதுதான் பாரபட்சம் இருக்கிறது. அதான் இனவாத பாரபட்சம். அதுதான் நாங்கள் எடுத்து போராடுகிறோம். நான் வந்து வெளிநாட்டுல இருக்கிறோம், எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி இப்ப பாக்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. சோ அதனால உங்கள்கிட்ட நான் கேள்வியா கேட்கிறேன், நீங்க அதுக்கு பதில சொல்லுங்க. இப்போ சின்ன சின்ன தவறுகள் அங்க இருக்கு, பெரிய தவறுகளை பத்தி நான் பேசல. அது வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யிட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன தவறுன்றது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுன்னா ஒருத்தர் ஆம்புலன்ஸ்ல உடனடியா ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். அது 10 நிமிஷத்துக்கு மேல நடக்கக்கூடாது, அது நடக்கணும். சோ இதுக்கு அந்த ரோடுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது தேவையான ஒரு இடம். அதை வந்து சரிப்படுத்துறதுன்னு சொன்னா நாங்க என்ன செய்தால் அந்த மக்களுக்கு நாங்க என்ன சொல்லி அவங்க என்ன செய்யணும் அது நடக்கும். அந்த மாவட்ட செயலகம் இருக்கிறது, பிரதேச செயலகம் இருக்கிறது, அங்கே நாங்கள் சம்பந்தமாக கோரிக்கை மனு முன்வைக்க வேண்டும். அதே மாதிரி சொன்னது போல அவர்கள் வாக்குகள் தெரிவு செய்யப்பட்ட எம்பிகள் இருக்கின்றார்கள், ஏனைய மாகாண சபை உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் இருக்கிறார், அவர்களிடம் கோரிக்கை மனுவை வைக்க வேண்டும். அவர்கள் அரசாங்கத்துடன் தொடர்பாடல் நடத்தி கலந்து பேசி அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்வார். நிதி ஒதுக்கீடு மூலமாகத்தான் அந்த வேலைகளை செய்ய முடியும். இப்ப அது கடந்த காலம் அப்படி கூட இருக்கவில்லை. அப்படி கூட அதாவது தோட்டங்களுக்கு எல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது என்ற விதியே இருந்தது. வாக்களிக்கு இல்லாம தவிர பிரதேச சபை உள்ளூராட்சி மன்ற உருவாக்குவதை தவிர அந்த மன்ற உறுப்பினர்கள் தோட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது. நாங்கள் தான் மாத்தினோம், அதை எங்க கட்சியில் மாற்றியது. நாங்கள் எங்களது தமிழ் கூட்டணி என்பது 2015 வருடம் உருவாக்கப்பட்ட கட்சி. அதுக்கு முன் 40 வருடங்களாக இந்த நாட்டிலே பாராளுமன்றம் இருந்திருக்கின்றது, உள்ளாட்சி மன்றங்கள் இருந்திருக்கின்றன, மாகாண சபை இருந்திருக்கின்றன, பல கட்சிகளுக்கு இருந்தார்கள். ஆகவே அவர் எல்லா இடம் கேட்க வேண்டிய கேள்விக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்று நாங்கள் ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி ஏற்பட்டு விட்டது, மாற்றத்தை ஆரம்பித்து விட்டோம் என்று பெருமையுடன் கூற வேண்டுகிறேன். அவங்க தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் மூலமாகத்தான் அது நடக்கணும். அவர்கள் தான் கொலை ஒழிக்க வேண்டும், அப்படித்தானே? ஆனால் அது செய்வதற்கான அதிகாரம் என்பது அதிகாரிகள் தான் இருக்கின்றது. அவங்க வந்து இவங்க மூலமா ஒரு விண்ணப்பம் கொடுத்து அந்த விண்ணப்பத்தை அவங்க வேறு இடங்களுக்கு தேவை என்பது அதிகமாக இருக்கிறது.
ஆனால் சப்ளை என்பது குறைவாக இருக்கிறது. தேவை $1000 என்றால் சப்ளையும் $1000 என்று சொல்லும் பொழுது என்றால் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் எல்லா தேவைக்கு ஏற்ற மாதிரி சப்ளையும் இருக்கிறது. ஆனால் இங்கே தேவை என்பது $1000 என்று சொல்லும் பொழுது சப்ளை என்பது $100 தான் என்று சொல்லும் பொழுது அப்ப எதுக்கு முதலீடு தர வேண்டும், பிரியாரிட்டியாக தர வேண்டும் என்று பார்க்க வேண்டும். உலகம் தான் பிரச்சனை என்பது அதனால உருவாகிறது. ஆமா, இப்போ ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் இப்ப கிட்டல கூட யாரோ எல்லாம் இறந்துருக்காங்க. அதாவது அந்த விஷயங்கள்லாம் என்ன ரொம்ப பாதிச்சது. நான் கேட்கும் பொழுது ஆம்புலன்ஸ் போறதுக்குள்ளே ஆம்புலன்ஸ்ல இறந்துட்டாங்க. அவங்க இறங்குறதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் இறங்குறதுக்குள்ளேயே இந்த ஆம்புலன்ஸ் மெதுவா போனதால. ஸோ இது ஒரு விஷயம். இப்போ எம்பிக்கள் அங்க இருக்காங்க. இப்போ அரசாங்கம் வந்து இவ்வளவு தொகை இந்த மக்களுக்கு இந்த இனத்துக்கு சொல்லி அலோகேட் பண்ணுவாங்கல்ல, கொடுப்பாங்கல்ல. அதுல வந்து அந்த பணங்கள் போய் சேர்ற இடங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுல உண்மையிலேயே அந்த பணங்களை அவங்க அதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்றாங்களா சார்? இல்ல இந்த இனத்துக்கு இவ்வளவு பணம் கொடுக்க மாட்டாங்க யாரும். அப்படி அல்ல. அது வந்து சும்மா மக்களோட கற்பனை. அப்படி அல்ல. 24 மாவட்டங்களுக்கு என்ன நல்லவா, 24 மாவட்டங்கள் அரசாங்க நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது நிர்வாகத்துக்காக அங்க நிர்வாகம் என்பது 2 விஷயம் இருக்கு இல்லையா மாவட்டத்துல. ஒண்ணு நிர்வாகம் நடைபெறும், அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்து டெவலப்மெண்ட், அபிவிருத்தி நடைபெறும். அபிவிருத்தியா சொல்ற விஷயம் இருக்குது. அப்ப அதுக்கு ஒதுக்குவார்கள். அது ஒன்று. அடுத்து நிதி ஒதுக்கீடு செய்வார்கள். அது அடுத்து மத்திய வரவு செலவு பாதியத்திலே வரவு செலவு திட்டத்திலே பல துறைகளுக்கு என்னென்ன சுகாதார அமைச்சர் இருக்கிறது, கல்வி அமைச்சர் இருக்கிறது, போக்குவரத்து அமைச்சர் இருக்கிறது, வீடமைப்பு அமைச்சர் இருக்கிறது. எல்லா அமைச்சுக்கும் வெவ்வேறு விதமான ஒதுக்கீடுகளை அரசாங்கம் செய்யும். உலகம் முழுக்க இயல்பு, இங்கே மட்டும் இயல்பு. அப்ப அந்த தொகையைத்தான் அந்தந்த மாவட்டங்களிலே அந்தந்த விஷயங்களுக்கு ஒதுக்குவார்கள். அப்ப ஒதுக்கும் பொழுதுதான் அங்க மக்கள் பிரதிகளை தேவைப்பாடு பணி இருக்கிறது. தங்கள் மக்கள் பின்தங்கிய மக்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலே அதை அதுக்கு குறை கொடுத்து போராடி அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்து, அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து, ஆளுங்கட்சிருக்கிறோமோ இது வச்சிருக்கிறோமோ கொண்டு வந்து அந்த ஒதுக்கீட்டை பெற்று தங்கள் வேலை செய்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்க சொன்னபடி ஒதுக்கீடு இருக்கு, பணம் ஒதுக்கீடு பண்றாங்க. தேவையான அளவு இருக்காது, தேவையான அளவு இருக்காது. ஆனா ஒரு கொஞ்சமாவது இருக்கும். அந்த கொஞ்சமாவது வந்து போய் சேருதா மக்கள்கிட்ட? சேரதான் செய்கிறது, சேராமல் இல்லை. இப்ப மக்களுக்கு சுலபமாக மக்கள் பிரதிகளை, மலைய மக்கள் பிரதிகளை எல்லாம் பார்த்து குறை சொல்லலாம், அவர்களின் மீது குற்றம் சாட்டலாம். அது சுலபமான வேலை, சுலபமான வேலை, சமூக ஊடகங்களில் குறை சொல்லலாம். ஆனால் அது அல்ல பிரச்சனை. இங்கே இனவாதம் இருக்கிறது. நாங்கள் 1980 வரையிலே நாம குடியுரிமை அற்றவர்களாக இருந்தோம். கணிசமானவர்கள் குடியுரிமை இல்லாதவர்கள் இருந்தார்கள். தவறாக ஆரம்பித்தோம். வடகிழக்கு ஈழத்தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், சிங்கள மக்களாக இருக்கலாம், குடியுரிமை பிரச்சனை இருக்கவில்லை. அவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இங்கே வாழ தொடங்கி அவர்கள் பிரச்சனை வேறு மாதிரியான பிரச்சனை. எங்கள் பிரச்சனை குடியுரிமை இருக்கவில்லை, வாக்குரிமை இருக்கவில்லை. அதை நாங்கள் 80 தான் ஆரம்பித்தோம். ஆகவே அந்த ஈழத்தமிழர்கள், சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள், இணைய வலைத்தமிழ் அல்லாத இளைஞர்கள் அடைந்திருக்கக்கூடிய சமூக பொருளை இலக்குகளை, சோசியோ எக்கனாமிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ் நாங்கள் அடையவில்லை. காரணம் வந்து நாட்டுக்கு அவன்பு போய் சிஸ்டம் அப்படி நடந்தது. அது மீறி இப்படிதான் திமிரையிலிருந்து நாங்கள் உடைத்துக்கொண்டு வெளியே வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி செய்யப்படும் பொழுது ஆங்காங்கே நான் சொன்னேனே, கடந்த காலங்களிலே எங்கள் மக்களை பிரயோஜனப்படுத்திய மக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் சரியா பணியாற்றவில்லை என்று தெரியும் எனக்கு. நாங்கள் 2012 தான் ஆரம்பித்தோம். சொன்னேன், நான் அரசியல் ரீதியாக கருத்துக்களை கூறி வேறு கட்சியை நான் குறை சொல்லக்கூடாது என்று நல்ல நாகரிகம் பரமா சொல்ல முடியாது. அநாகரிகமான அரசியல் செய்வதில்லை. ஆனால் மக்கள் இதை people should know to read between lines, no? People who are listening to me would be able to read between lines, because we came into being 2015. அது வந்தோம். அதுக்கு முன்னாலே இப்ப 78ஆம் வருஷத்திலிருந்து மலையத்தை பிரதிபடுத்தி அமைச்சர்கள் எல்லா அரசாங்கம் இருந்திருக்கின்ற மாறி சந்திரிகா பண்டாரநாயக்க அரசாங்கம், ஜே.ஆர். ஜெகன் அரசாங்கம், ரணசிங்க பிரேமதாஸ் அரசாங்கம், ராஜபக்ச அரசாங்கம், ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம், மைத்ரிபால சிறிசேன அரசாங்கம், திரும்பியும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் இருக்கிறார்கள். அது இருந்து நாங்கள் அப்படி 2015 தான் ஆரம்பிச்சோம். அப்ப 15 இப்போ 4 வருஷம் இருந்தோம். இப்போ கட்சி வந்துட்டோம். அவ்வளவுதான். அது we have done better and with all the responsibility. பெருமையுடனும் பொறுப்புடன் பெருகொள்ள முடியும். மற்ற குடியுரிமையா இருக்கலாம், வாக்குரிமையா இருக்கலாம், இதெல்லாம் வந்து உலக ஒழுங்கின் மூலமாக, உலக ஒழுங்கிலே இனிமேல் தொடர்ந்து நாடற்றவர்களாக வைத்திருக்க முடியாது, குடியுரிமை இல்லாதவர்கள் வைத்திருக்க முடியாது என்ற காரணத்தினாலேயும் வடகிழக்கு யுத்தம் காரணமாக யுத்தம் செய்ய போராளிகள் கூட இளைஞரசர் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது திம்பு கோட்பாடுகள் 4 கோட்பாடுகள் முன்வைத்தார்கள். சுயநிலை, தேசிய இனம் மற்றும் ஒரு தேசம் என்ற பொருளாதார கட்டுமானம் சொல்லிவிட்டு கடைசி கோட்பாடாக
குடியுரிமையும் வைத்தார்கள் அவர்கள் வைத்தார்கள் எங்கள் தோழர்கள் வைத்தார்கள் அதுவும் இலங்கை அரசு அழுத்தத்தை சொல்லி அழுத்தம் தீர்ந்தது. குடியுரிமை யாரும் எங்களுக்கு அரசியல்வாதிகள் பெரிதாக தானாக தனியாக வாய்ப்படுத்ததாக சொல்லி கொள்ளுங்கள் அப்படி அல்ல. இதன் சார் நான் வந்து இப்போ பொதுவா மக்களுக்கு இதெல்லாம் விளங்கப்படுத்துறதுக்கு எனக்கு விளங்கிக் கொள்றதுக்காக நான் உங்களை வந்து சந்திச்சேன். உங்க நேரத்துக்கு மிக 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 நன்றி. என்னுடைய அப்பாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவர் தான் சொன்னார் மனோ கணேசனை போய் பாரு, அவர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. மிகவும் நன்றி சார். உங்களுக்கு பொன்னான பொழுது எங்களோட கடத்தியதற்காக. விரைவில் சந்திப்போம் மீண்டும். நீங்க உங்க வெற்றி பாதையில போயிட்டே இருங்க. தமிழருக்காக தமிழ் மக்களுக்காக உங்க குரலை கொடுத்துட்டே இருங்க. We are with you, sir. Thank you so much. All Thank you, Prabhalini, and pass my regards to your father. I will. It's very important. He was a very close associate of my daddy. Thank you. Savitri Ganeshan. Yes. Besides, நான் ஒரு வெறுமனே ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, அரசியல்வாதி எனக்கு கிடையாது. நான் ஒரு ஆக்டிவிஸ்ட். Thank you. Yeah, thank you so much. Thank you.